வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் ரெசிபீஸ்லாம் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுன்றதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த டேஸ்டியான லன்ச் ரெசிபீஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க முதல்ல நம்ம கீரை கூட்டு பொன்னாங்கண்ணியும் வாங்கியிருந்தாங்க. அது நல்லா ஆஞ்சிட்டு நல்லா 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மண் போக நல்லா 3 தடவை கழுவி எடுத்து வச்சுட்டேங்க. ரொம்ப காம்பு இல்லாமல் நம்ம இதெல்லாம் ஆஞ்சி எடுத்துக்கலாம். இது நான் ரெட் கலரில் இருக்கிற பொன்னாங்கண்ணி கீரை தான் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் ரெட்டிஷாகவும் க்ரீனாகவும் இருக்குல்ல, அந்த பொன்னாங்கண்ணி கீரை வாங்கியிருந்தேங்க. அதை நல்லா இது போல் கழுவிட்டு 2 தடவை கழுவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. தக்காளி 1, சின்ன வெங்காயம் 1 பொடியாக அரிஞ்சிக்கலாம். ஒரு 4 பூண்டு பல்லும் அரிஞ்சிக்கலாங்க. இப்போது 1/4 கப் பைத்தம்பருப்பு நான் குக்கரில் கொஞ்சம் தண்ணி, பெருங்காயம், மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா மலர வேக வச்சு இறக்கி வச்சுட்டேங்க. இப்போ அடுப்பில் ஒரு மண் பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இந்த அரிஞ்சு வச்சுருக்கிற கீரை போட்டுக்கலாங்க. கூடவே வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டுக்கலாம். தக்காளியும் இது கூட போட்டுட்டு உப்பு பார்த்து போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுடலாங்க. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், சாம்பார் பொடி 1 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா கரண்டியில் கலந்துட்டு வேக வச்சுக்கலாம். கரண்டியில் இதை போல் மெதுவாக கிளறிக்கலாங்க. மூடி வைக்காமல் அப்படி திறந்தே வேகட்டும். இப்போ இது நல்லா 3/4 பாகம் நல்லா வெந்துருச்சுங்க. கீரை, வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருந்த பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். கரண்டியில் இதை போல் கிளறிட்டு இதில் இந்த தக்காளி, பூண்டுலாம் கொஞ்சம் முழுசாக இருந்ததுன்னா நம்ம இதில் கடைஞ்சிக்கலாங்க. மத்தில் இறக்கி வச்சுட்டு நம்ம ஸ்டவ்லேருந்து இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் கடைஞ்சிட்டு திரும்பவும் நம்ம ஸ்டவ்வில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இது நல்லா சேர்ந்து கொதிக்கட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்ததும் இதில் கொஞ்சமாக தேங்காவும் நான் ஆட் பண்ணேன். ஒரு 3 ஸ்பூன் தேங்காய், ரொம்ப தேவை கிடையாது. 3 ஸ்பூன் தேங்காய் போட்டுட்டு கலந்துட்டு தாளிக்கிற வடகம் போட்டு தாளிச்சிக்கலாம். கரண்டி அடுப்பில் தாளிக்கிற கரண்டி போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வடகம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் கொதிச்சுட்டு இருக்கிற கீரையில் ஊற்றிடலாம். நல்லா டேஸ்டான சத்தான பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு தயாராகிடுச்சுங்க. இந்த கீரை நம்ம வாரம் ஒரு தடவை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது, கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதை நான் ஸ்டவ் இறக்கி வச்சுட்டேங்க. இப்போ நான் காரக்குழம்பு பண்ணுறதுக்கு சேப்பங்கிழங்கு ஒரு 4 இருந்ததுங்க. அதை நல்லா வேக வச்சுட்டு குக்கரில் வேக வச்சுட்டு இது போல் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் கடுகு, வெந்தயம் இதெல்லாம் போட்டுக்கலாங்க. வெந்தயம் ரொம்ப கொஞ்சமான அளவாகவே போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு 4 பூண்டு பல், தோல் வச்சு வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாங்க. இப்போ வேக வச்சுருக்கிற இறக்கி வச்ச இந்த
சேப்பங்கிழங்கு அதையும் போட்டுட்டு இப்படி கிளறிக்கலாம். இப்போது இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 இல்லைன்னா 3 டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுட்டு நல்லா கிளறிக்கலாங்க. காரத்துக்கு தகுந்தபடி இதில் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். புளி ஒரு லெமன் சைஸ் அளவு ஊற வச்சுருந்தேங்க, அதை நல்லா கரைச்சிட்டு இதில் ஊற்றிக்கலாம். இதிலே நான் ஏற்கனவே உப்பு ஆட் பண்ணியிருந்தேன், அதனால் இதில் தனியாக ஆட் பண்ணல, பின்னாடி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இதுக்கு கொஞ்சமாக தேங்காய், 1/4 டீஸ்பூன் சோம்பு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாங்க. இந்த குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பேஸ்ட்டு இதில் ஊற்றிட்டு ஒரு கொதி வந்ததும் இறக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா டேஸ்டான சேப்பங்கிழங்கு காரக்குழம்பும் தயாராகிடுச்சு. இது மேலே கருவேப்பிலை தூவிட்டு இறக்கி வச்சுக்கலாங்க. கொத்தவரங்காய் வாங்கிட்டு இது போல் சின்ன பொடிசாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இதை அரிஞ்சு வச்சுருக்கிற கொத்தவரங்காய் போட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு கலந்துட்டு வேக வச்சுக்கலாங்க. மூடி வச்சிடலாம். ரெண்டு மணி நேரம் முன்னாடியே 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு மிளகாய் இதெல்லாம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். தண்ணி வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சிக்கலாங்க. இப்போ இந்த கொத்தவரங்காயும் நல்லா வெந்துருச்சு. இன்னொரு பாத்திரத்தில் இறக்கி வச்சிடலாம். இப்போ அதே வானலி அதே கடாயை வச்சுட்டு அடுப்பில் வச்சுட்டு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு கருவேப்பிலை அது பொரிஞ்சதும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. இப்போ அரைச்சி வச்சுருந்த அந்த பருப்பு பேஸ்ட் இதில் போட்டுட்டு கரண்டியில் நல்லா இது போல் பரட்டி விட்டுடலாம். அடி பிடிக்காமல் கிளறிடலாம். இதுலேயும் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா தனித்தனியாக உதிராக வர வரைக்கும் கரண்டியில் எப்படி கிளறிக்கலாம். வேக வச்சுருந்த கொத்தவரங்காய் இதில் போட்டு கலந்துட்டு 2-3 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும், மூடி வச்சிடலாம். அருமையான டேஸ்டான கொத்தவரங்காய் பருப்பு சில்லி தயாராகிடுச்சுங்க. நம்ம இறக்கிடலாம். இப்போ மார்னிங் டிஃபன் செய்கிறதுக்கு நான் ஒரு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை இதெல்லாம் அரிஞ்சு எடுத்து வச்சுட்டேங்க. அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலையும் போட்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. கூடவே இஞ்சி, தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் இந்த மேக்ரோனி 2 கிளாஸ் எடுத்துகிட்டு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் போட்டு நல்லா 2 சவுண்டு வர வரைக்கும் வேக வச்சு இறக்கி வச்சுட்டேங்க. கூடவே உப்பு, எண்ணெயெல்லாம் போட்டு வேக வச்சு வடிகட்டிக்கலாம். இப்போ இந்த வதக்கிட்டு இருக்கிற வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கிளறிக்கலாம். இதில் மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கிட்டதும் நம்ம வடியை வச்சுருக்கிற இந்த மேக்ரோனி இதில் போட்டுட்டு நல்லா இப்படி கலந்துடலாங்க. இதில் கொஞ்சம் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இதெல்லாம் கலந்துட்டு உப்பு பத்தலைனா உப்பும் போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ கடைசியாக கொஞ்சமாக ஒரு சீஸ் இதில் துருவி போட்டுடலாங்க. சின்ன பசங்க இவங்களாம் சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
சீஸ் இல்லை பட்டர் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை போட்டுட்டு நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கலாங்க. அப்போ நல்லா டேஸ்டான மெக்ரோனி உப்புமாவும் தயாராகிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் தயாராகிடுச்சிங்க. இப்போது லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ், சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு, கொத்தவரங்காய், பருப்பூசலி, அப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு இதெல்லாம் தயாராகிடுச்சு. நான் மோரும் தாளித்து வச்சுருந்தேங்க. ஹெல்த்தியான நல்ல டேஸ்டான இந்த ரெசிபீஸ்லாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.